Mahashivratri. Year after year, many of you have been here and மகாசிவராத்திரிக்கு ஆண்டுதோறும் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ உற்சாகம், உயிரோட்டம். பூமியிலேயே இரவு முழுக்க மதுவும் போதைப் பொருளும் இல்லாம நடக்கிற ஒரே பார்ட்டி இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதருக்குள்ள நடக்கக்கூடியது ஒரு ரசாயன தொழிற்சாலையில வெளியில இருக்கிற ஒரு தொழிற்சாலையை விட ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்று ஒரு மனிதருக்குள்ள நடக்க முடியும். இதை தான் நம்ம உலகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம். மனிதர்கள் அவங்க ரசாயனத்தோட தன்மையை, அது மூலமாக அவங்க அனுபவத்தை மனிதர்களே நிர்ணயிக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு மனித அனுபவத்துக்கும் ஒரு ரசாயன அடிப்படை இருக்குது. ஆனந்தமான ஒரு ரசாயனத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்குன்னு ஒரு தனி தொழில்நுட்பமே இருக்குது. இப்போதான் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க, சத்குரு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா? என்னோட வாழ்க்கை முழுவதுமே அதுக்காக தான் இருந்திருக்கு. கடந்த 40 ஆண்டுகள் முழுவதும் எங்கேயும் விடுமுறை எடுத்ததில்லைனா, வாரத்தில் 7 நாளும் இடைவிடாமல் இதுக்காக தான் உழைச்சிட்ருக்கிறேன். என்கிட்ட இப்போ வந்து கேட்குறீங்களா? கேள்வி, இதை உணர்றதுக்கு தேவையானதை செய்யறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? நான் உங்கள் கூட பகிர தயாராக இருக்கிறேன்னா இல்லையான்றது கேள்வி இல்லை. நீங்கள் அதுக்காக உழைக்க தயாராக இருக்கிறீங்களான்றது தான் கேள்வி. நீங்கள் வெறும் நல்வாழ்வை விரும்புனீங்கன்னா சில எளிய விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறதுடைய உச்சபட்ச தன்மையை முழுசாக உணர விரும்பினா நீங்கள் நிறையா செய்யணும். எவ்வளோ ஆழமாக தோண்டணுமோ அவ்வளோ கடினமாக வேலை செய்யணும். இதுதான் வாழ்க்கையோடைய இயல்பு. ஆனால் அதுக்கான நெருப்பு உங்களுக்குள்ளே எரிஞ்சதுன்னா எதுவும் கஷ்டம் இல்லை. நிறையா பேர் இரவு முழுக்க முழிச்சிருக்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் முழிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்கள் இதயத்தில் அந்த நெருப்பு இருக்குது. இவ்வளோதான் தேவை. உங்கள் இதயத்தில் நெருப்பு இருந்துச்சுன்னா எல்லாமே சுலபமாக எளிமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுதான் விரும்புகிறீங்க. அது தவிர வேறு எதுவும் நீங்கள் செய்ய முடியாது. இதுக்கு இவ்வளோதான் தேவை. அதனால இந்த மகாசிவராத்திரி இரவு இன்னும் ஒரு இரவு முழுக்க நடக்கிற பொழுதுபோக்காக மட்டும் இருந்துடக்கூடாது. இதை உங்கள் இதயத்தில் நீங்கள் வச்சுக்கணும். இதனுடைய மகத்துவம் இதுதான். இது அடிப்படையாக ஒரு இயக்கம், மதத்திலிருந்து பொறுப்பு நோக்கின ஒரு இயக்கம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மதம் அப்படின்னா வேற யாரோ ஒருத்தங்க மேலே இருக்கிற யாரோ ஒருத்தங்க பொறுப்புன்னு பார்க்கறது. பொறுப்பு அப்படின்னா அது நமக்குள்ள இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நான் உருவாக்குறது. இதுதான் ஆதியோகியுடைய பணியுடைய சாரம்சம். அவர் வழங்கின யோக அறிவியலுடைய சாரம்சமும் இதுதான். அதாவது நீங்கள் ஒரு மனிதருடைய இயல்பான எல்லைகள்னு நீங்கள் கருதுகிற எல்லாத்தையும் உடைக்க முடியும். நீங்கள் உள்முகமாக திரும்பி இதுக்காக உழைக்க தயாராக இருந்தால் உடைக்க முடியும். எவ்வளோ நீங்கள் உழைக்க தயாராக இருக்கிறீங்கன்றது உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ செய்ய விரும்புகிறீங்கன்றதை நான் நிர்ணயிக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சத்குரு என்னன்னாலும் நான் செய்வேன், ஆனால் 3 நாளைக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு குறைப்பட்டுக்குவாங்க. அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, செய்வாங்க, எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையாகவே முக்கியமான விஷயத்த செய்ய விரும்புகிறீங்களா, இல்லை உங்களுக்கு முக்கியம் இல்லாத ஏதோ ஒரு அபத்தத்தை செய்ய விரும்புகிறீங்களா? இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு மனிதரும் இதை தேர்ந்தெடுக்கணும். உங்களோட வாழ்க்கையை உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் முதலீடு செய்ய விரும்புகிறீங்களா, இல்லை வேறு ஏதோ ஒன்று சுலபமாக இருக்கிறதுனால அதை செய்ய விரும்புகிறீங்களா? இங்கே எதுவும் சுலபமும் இல்லை, கஷ்டமும் இல்லை. எந்த அளவுக்கு ஈடுபாடோடு நீங்கள் செய்கிறீங்கன்றதை பொறுத்தது. நீங்கள் ஏதோ ஒன்று முழு ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா எல்லாமே சுலபம். உங்களோட ஈடுபாடு பாதி மனசாக இருந்துச்சுன்னா எல்லாமே கஷ்டம். வாழ்க்கை இப்படி தான் நடக்குது. ஏதோ ஒன்று விருப்பத்தோடு செஞ்சீங்கன்னா அது உங்களோட சொர்க்கமாகும். அதே விஷயத்த நீங்கள் விருப்பம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா அது உங்கள் நரகமாகும். இன்னைக்கு நீங்கள் இந்த உறுதி எடுத்துக்கணும். இந்த மகாசிவராத்திரி இரவில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை முழு விருப்பத்தோடு நீங்கள் செய்யணும். ஏன்னா விருப்பம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சீங்கன்னா நீங்கள் மரணத்தை தேடி போகிறீங்க. நீங்கள் வாழ்க்கை நோக்கத்தில் இல்லை. மரணத்துக்கு நீங்கள் ஆசைப்பட தேவையில்லை, அது எப்படியும் ஒரு நாள் வரும். யாரும் மரணத்தை தேடி போக தேவையில்லை, ஏன்னா அது உங்களை விட்டு வைக்காது. வாழ்க்கை தான் உங்களை தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது.
வாழ்க்கை ரொம்ப சுலபமாக உங்கள் கை நழுவி போயிட முடியும். மரணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அது உறுதியாக உங்களுக்கு நடக்கும். அதனால நீங்கள் மரணத்தை பயிற்சி செய்ய தேவையில்லை. விருப்பம் இல்லாமல் இருக்கிறது மரணம், விருப்பத்தோடு இருக்கிறது தான் வாழ்க்கை. எங்கே விருப்பம் இருக்குதோ அங்கே தான் வாழ்க்கை இருக்குது. அதனால உங்கள் மனசில் உங்கள் இதயத்தில் இந்த உறுதி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னவே செஞ்சாலும் சரி, நீங்கள் முழு விருப்பத்தோடு இதை செய்யணும், இல்லைன்னா செய்ய வேண்டாம். எதுக்கு நீங்கள் விருப்பமாக இல்லையோ அதை செய்யாதீங்க. அதுக்கு விளைவுகள் இருக்கும். அதை விருப்பத்தோடு எதிர்கொள்ளுங்க. வாழ்க்கையில் அவ்வளோதான் இருக்குது. அதனால என்ன ஒன்று சத்தமே இல்லாமல் இருக்கிறீங்களே? தமிழான தெம்பு நினைச்சா நீங்க ஏதோ ஒன்றீங்க. இப்படியா? நாளிலிருந்து தமிழ் தெம்பு தெரியுமா? எங்க தமிழ் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்கலாமே நான் சத்தம். என் பின்ன சொல்லுங்க. இது शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो शिव शंभो शंभो
Shiva Shambho, Shambho, Shiva Shambho. Shiva Shambho, Shambho. Shiva Shambho, Shambho. Shiva Shambho, Shambho, Shiva Shambho. Shiva Shambho, Shambho. Shiva Shambho, Shambho. Shiva Shambho, Shambho, Shiva Shambho.